SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சை குறித்து கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்போருக்கான அறிவித்தல். ராணுவ வாகனத்தால் 2 இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி. நண்பர்களுடன் சேர்ந்து கணவன் அரங்கேற்றிய கொடூரம், மனைவி உயிரிழப்பு. அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை. சீனாவில் கொடூர தாக்குதலுக்கு இலக்கான அமெரிக்கர்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். 2024 ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவித்தலை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜனந்த தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2025 ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையை செப்டம்பர் மாதம் நடத்த முடியும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பிள்ளைகளின் நேரத்தை வீணடிப்பதை தடுப்பதற்காக பரீட்சைகள் நிறைவடைந்தவுடன் உயர்தர கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக நுழைவை விரிவுபடுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான தேசிய அடையாள அட்டையை கொண்டு வருமாறு குடிவரவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பழைய தேசிய அடையாள அட்டைகளை கொண்டுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் புதிய தேசிய அடையாள அட்டையுடன் தமது பணிகளை மேற்கொள்ள வரும்போது கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வது இலகுவாக இருக்கும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாளர் ஹர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார். அத்தோடு தற்போதுள்ள அடையாள அட்டை 10 வருடங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்டிருந்தால் அப்போதைய புகைப்படத்திற்கும் இப்போதைய புகைப்படத்துக்கும் மாற்றங்கள் நிறையவே உண்டு. அதில் பல சிக்கல்கள் உள்ளன. அதனால் தான் நாம் கோருகின்றோம், கடவுச்சீட்டினை பெறவுள்ள நபர் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள தேசிய அடையாள அட்டையினை பாவிக்கின்றோம். 2025 ஆண்டுக்கு பின்னர் கைவிரல் ரேகைகள் தான் முதலில் பெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ராணுவத்தில் ராணுவ வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். பலாலி ராணுவ முகாம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ராணுவத்தினருக்கும் சொந்தமான பவுசர் வாகனம் புன்னால கட்டுவான் பகுதியில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் சுன்னாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு தலகேன பிரதேச வீடொன்றில் கணவன் நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்துள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 31 வயதுடைய மனைவியை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண் தனது கணவருடன் வாடகை வீடொன்றில் வசித்து வந்த நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரும் அவரது நண்பர்களும் கூறிய ஆயத்தால் வீதியில் வைத்து பெண்ணை கொலை செய்துவிட்டு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சென்றுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கிஹுட்டகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதான உயிரிழந்த பெண்ணின் கணவரும் கலைவள பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய மத்திய சந்தேக நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண் பெண் என இருபாலிடையேயும் தற்போது அழகு சாதன பொருட்கள் பாவனை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அழகு சாதன பொருட்களை கட்டுப்படுத்தாமை பாரிய சுகாதார பிரச்சனையாக மாறியுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சந்தையில் பதிவு செய்யப்படாத பல நிறுவனங்கள் இருப்பதாகவும் பாதரசம் போன்றவற்றை பயன்படுத்தி சில அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கப்படுவதால் அது தோல் புற்றுநோயை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளை புள்ளிகள், முகம் சிவத்தல், முகப்பரு அனைத்தும் அழகு சாதன பொருட்களால் ஏற்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் இந்திரா ஹகதவி தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். சீனாவில் உள்ள பூங்காவில் அமெரிக்கர்கள் 4 கூறிய ஆயுதத்தால் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதல் சம்பவமானது வடகிழக்கு சீனாவில் ஜீலின் மாகாணத்தில் உள்ள பொது பூங்காவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அயோவா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 4 அமெரிக்க கல்வியலாளர்களை பீஷன் பூங்காவில் ஒரு கோயிலுக்கு சென்ற வேளை சந்தேக நபர்கள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் சகோதரர் என கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ உதவி மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சீனா அதிகாரிகளால் மற்றும் ஊடகங்களினால் இந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சை குறித்து கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்போருக்கான அறிவித்தல். ராணுவ வாகனத்தால் 2 இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி.
நண்பர்களுடன் சேர்ந்து கணவன் அரங்கேற்றிய கொடூரம், மனைவி உயிரிழப்பு. அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை. சீனாவில் கொடூர தாக்குதலுக்கு இலக்கான அமெரிக்கர்கள்.